12 ராசிகள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விருச்ச ராசி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல்ன்னே நம்ம சொல்லலாம். எதனாலன்னா, ராசிநாதன் செவ்வாய். இந்த ராசிநாதனுடைய இந்த செவ்வாயோட வந்து சந்திரன் எங்கெல்லாம் இணைவு பெறுதோ, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகச்சிறந்த ஒரு ஆதிசக்தி அன்னை புவனேஸ்வரியோட அருள் பெற்றவங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்கலாம் வந்து மனோகாரகன் சந்திரனும், அ அத நம்ம செவ்வாய் அதாவது போராட்ட குணத்த குடுக்கக்கூடிய மங்களகாரகன்னு சொல்லுவாங்க செவ்வாய. மங்களகாரகனும், மனோகாரகனும் இணைவு பெறும் இடத்துல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறதுனால, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே தெய்வ பலமும், மந்திர சித்தியும் பெற்றவங்க. இவங்க மனசார ஒரு விஷயத்த நம்புறாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே அது பொருந்தும். எ ஆ எ எந்த ஒரு விஷயத்த நம்ம நம்புறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால ஆனா அந்த அந்த மாரி எல்லாத்துனாலயும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப முடியாது. ஆனா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கும். அவங்க ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அது கண்டிப்பா அத அடைவாங்க. அது நிச்சயமா அவங்க லைஃப்ல நடக்கும். நான் இன்னைக்கு அத திரும்பவும் சொல்றேன். விருச்சிக ராசிக்காரர்களே நீங்க வந்து உங்களால முடியாது அப்படின்னு எதையும் நினைக்காதீங்க. எதுவுமே உங்களால சாத்தியப்படுத்த முடியும். உங்களுக்கு அந்த அளவுக்கு இறை அருள் நெறைய இருக்கு அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன்.